ஒரு பழமொழி இருக்கு தெரியுங்களா? கல்யாணம் பண்ணிப்பாரு, வீடு கட்டிப்பாரு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவ்வளவு செலவு இருக்கு. ஒரு விஷயத்த செய்யறதுக்கு. முக்கியமா வீடு வாங்குறப்ப. சரி, இப்ப வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பையரா இருக்கீங்க. அதுவும் மொத வீடு வாங்குறீங்க. உங்களுக்கு என்னென்ன செலவுகள் இருக்கின்றன? அதை பற்றி சிந்திப்போம் இன்று. அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் சுகுந்தலா நாராயணசாமி. சரி, நீங்க வீடு வாங்கும் பொழுது ரொம்ப முக்கியம் டவுன் பேமெண்ட், டெபாசிட். பொதுவாகவே நீங்க வாங்குற அமௌண்ட் வந்து 10% பணத்தை வந்து நீங்க ரெடி பண்ணணும். இது சில வகையில மாறுபடும். அது வருங்காலத்துல வருகின்ற காணொளியில நாம் சிந்திக்கலாம். அடுத்தது ஸ்டாம்ப் டியூட்டி, அதாவது நீங்க வீடு மாத்துற அந்த பத்திரம் சொல்லுவாங்க, அதாவது MOT சொல்லுவாங்க, மெமோரண்டம் ஆஃப் டிரான்ஸ்ஃபர். அதற்கு வந்து நீங்க ஒரு ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும். அது நீங்க பாத்தீங்கன்னா முதல் 1,00,000 வள்ளிக்கு 1%, 1,00,000 வள்ளியில இருந்து 5,00,000 வள்ளி வரைக்கும் 2%, 5,00,000 வள்ளியில இருந்து 1,000,000 வரைக்கும் 3%, 1,000,000க்கு மேல போனீங்கன்னா 4%. இது வந்து எதன் மேலனா வீடு வாங்குற அந்த தொகையில இருந்து அந்த சதவிகிதம் கணக்கிடப்படும். சரி, இதை பற்றி நாம் மறுபடியும் இன்னொரு காணொலியில் நாம் சிந்திக்கலாம். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஏறக்குறைய எவ்வளவு செலவாகும் அப்படின்ட்டு. அடுத்தது வந்து எங்களுடைய பீஸ், அதாவது நீங்கள் என்கேஜ் பண்ற வழக்கறிஞருடைய கட்டணம். பொதுவாகவே வந்து மேம்பாட்டு நிறுவனங்களா இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் தனியா லாயர்ஸ் இருப்பாங்க. அப்ப நீங்க அந்த லாயர்ஸ் தான் போயிட்டு சைன் பண்ணணும் டாக்குமெண்ட். அப்ப அவங்களுக்குள்ள கட்டணத்தை நீங்க செலுத்தணும். ஸோ லீகல் ஃபீஸ்னு இருக்கும், டிஸ்பர்ஸ்மென்ட் இருக்கும். இது வந்து வீடு வாங்குற பத்திரத்துக்கு, சேல் அண்ட் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டுக்கு. சரிங்களா? அந்த கட்டணம் வேற, லோனுக்கு கட்டணம் வேற. அதுக்காக தான் இப்படி சொல்றேன். செய்முறை அனைவருக்கும் நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.